The next one is pisciculture, page number 281, மீன் வளர்ப்பு. Pisciculture of fish culture is the process of breeding and rearing of fishes in ponds, reservoirs, dams, lakes, rivers and paddy fields. It is the farming of economically important fishes under controlled conditions. Pisciculture அல்லது மீன் வளர்ப்பு என்பது மீன்களை குளம், நீர்த்தேக்கம் மீன்ஸ் பிராக்கெட்டில் டேம், ஏரிகள், ஆறுகள் மற்றும் விளைநிலங்கள், பேடி ஃபீல்ட்ஸ், விளைநிலங்கள் போன்ற இடங்களில் இனப்பெருக்கம் செய்ய வைத்து வளர்த்திருக்கும் செயல்முறைக்கு பெரிதானது மீன் வளர்ப்பு முறை என்று அழைக்கப்படுகின்றது. இட் இஸ் a farming of economically important fishes under controlled conditions. இம்முறையில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் வளர்க்கப்படுகின்றன. The next type of fish cultures, மீன் வளர்ப்பு வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் fish culture of fishes in large areas with low stocking density and natural feedings. விரிவான மீன் வளர்ப்பு எக்ஸ்டென்சிவ், இது பரந்த இடங்களில், ரொம்ப பெரிய இடங்களில் குறைவான எண்ணிக்கையிலான மீன்களை இயற்கையான உணவளித்து வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு பேர்தானது எக்ஸ்டென்சிவ் fish cultures. தென் செகண்ட் ஒன் இஸ் இன்டென்சிவ் fish culture, தீவிர மீன் வளர்ப்பு. இன்டென்சிவ் மீன்ஸ் தீவிர மீன் வளர்ப்பு. த கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் இன் ஸ்மால் ஏரியாஸ் வித் ஹை ஸ்டாக்கிங் டென்சிட்டி அண்ட் ப்ரொவைடிங் ஆர்டிஃபிஷியல் ஃபீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இது மிக குறுகிய இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மீன்களை உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் செயற்கையான உணவளித்து வளர்க்கக்கூடிய முறைக்கு பேர்தானது இன்டென்சிவ் fish culture. இதுக்கு பேர்தானது தீவிர மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோனோகல்ச்சர்ஸ் மீன்ஸ் ஒற்றை வகை மீன் வளர்ப்பு. It is the culture of a single type of fish in a water body. It is also called monospecies cultures. ஒரு வகை மீனை மட்டும் நீர்நிலைகளை வளர்த்தல், இந்த முறைக்கு பேர்தானது ஒரு வகை மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒற்றை இன மீன் வளர்ப்பு முறை என்றும் அழைக்கப்படுகின்றது. இட் இஸ் ஆல்சோ கால்டு மோனோஸ்பீசிஸ், ஒற்றை இனம். மோனோனா ஒன்று, ஸ்பீசிஸ்னா இனம், ஒற்றை இன கல்ச்சர்ஸ், ஒற்றை இன மீன் வளர்ப்பு முறை என்று அழைக்கப்படுகின்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலிகல்ச்சர்ஸ். பாலிகல்ச்சர்ஸ் மீன்ஸ் பல வகை மீன் வளர்ப்பு. இட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ் இன் எ வாட்டர் பாடி. ஒன்றுக்கு மேற்பட்ட மீன் வகைகளான ஒன்று சேரா நீர்நிலைகளில் வளர்த்தல் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த மீன் வகைகளை ஒரு குளத்தில் வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தானது பல வகை மீன் வளர்ப்பு என்ற பெயர் பாலிகல்ச்சர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இட் இஸ் ஆல்சோ கால்டு காம்போசிட் fish cultures சொல்கிறாங்க. இது கலப்பு மீன் வளர்ப்பு என்றும் அழைக்கப்படுகின்றது. காம்போசிட்ஸ்னால் கலப்பு. ஒரு குளத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான மீன் இனங்களை விட்டு வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு தானது காம்போசிட்ஸு, கலப்பு மீன் வளர்ப்பு என்று அழைக்கப்படுகின்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங். இன்டிகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த மீன் பண்ணைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் ஃபிஷஸ் அலாங் வித் அக்ரிகல்ச்சர் கிராப் ஆர் அனிமல் ஹஸ்பண்டரி ஃபார்மிங், ரியரிங் ஆஃப் ஃபிஷ் அலாங் வித் பேடி, பவுல்ட்ரி, கேட்டில், பிக் அண்ட் டக்ஸ். இன்டிகிரேட்டட் ஒருங்கிணைந்த மீன் பண்ணை விவசாய பயிர்கள் அல்லது கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் ஆகியவற்றோடு சேர்த்து மீன்களை வளர்க்கும் முறைக்கு ஒருங்கிணைந்த மீன் பண்ணை வளர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போது மீனை மட்டும் வளர்க்காமல் கால்நடைகளையும் சேர்த்து வளர்க்குறது, அல்லது விவசாய பண்ணைகளில் அந்த பயிர் செஞ்சுருக்காங்கல்ல பேடி ஃபீல்டு, அந்த மாதிரி பேடி ஃபீல்டுக்குள்ளே பயிரும் வளர்ந்துட்டுருக்கோம், கீழே வந்து என்னது அந்த மீன்களும் வளர்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரியும் வளர்க்கலாம். இல்லாட்டினா என்னது மேலே கேஜஸில் என்னது மேலே ஆடு அல்லது மாடு ஏதாவது அந்த மாதிரியான அனிமல்ஸ் இருக்கும், அதோட கழிவுகள் கீழே இருக்கக்கூடிய குளத்தில் வளரக்கூடிய அந்த மீன்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருங்கிணைந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு லாபம் மட்டும் இல்லாமல் ரெண்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் லாபம், இதோட இது அதுக்கு அதோட இது இதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறதானது ஒருங்கிணைந்த மீன் பண்ணை வளர்ப்பு. விவசாய பயிர்கள் அல்லது கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் ஆகியவற்றோடு சேர்த்து மீன்களை வளர்க்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த மீன் பண்ணை வளர்ப்பு எனப்படுகின்றது. இது எங்கெங்கே வளர்க்குறாங்க பார்த்தோம்னா நெற்பயிர், கோழிகள், கால்நடை, பன்றிகள் மற்றும் வாத்துகள் ஆகியவற்றோடு சேர்த்து மீன்களும் வளர்க்கப்படுகின்றன.